அஸ்ட்ரோ விருட்சம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, போன வாரம் இதுக்கு முந்தின வீடியோல என்ன பார்த்தோம்னா, கருவில் இருக்கிற குழந்தை நல்லபடியா வளர்றதுக்கான ஒரு பாடல் வரிகள் பார்த்தோம். நாம இன்னைக்கு இங்க பார்க்க போறது, கருவில் இருக்கும் குழந்தை சுகப்பிரசவம் அடைவதற்கு. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சிசேரியனுக்கு சி செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிசேரியன். அதாவது இது வயிறை கிழிச்சிட்டு வெளியில வருது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிலைப்பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஜாதகமே அதுக்கு ஒரு 80% தான் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நாம தான் எல்லாமே பார்த்துதான் இங்க சிசேரியன் டேட்டு டைமு எல்லாமே குறிக்கிறோம். அப்படி இருந்தாலும் என்னுடைய நிலைப்பாட்டுல என்னுடைய நண்பரோட குழந்தைக்கு சிசேரியன் டேட் 2 நாள் இருந்தது. அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை எமர்ஜென்சியா பண்ணணும்னு சிசேரியன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பூலோகத்துக்கு ஒரு உயிர் வர்றதுக்கு அனுமதிக்கப்படுறது அப்படிங்கிறது அந்த பகவானான கையிலால் தான் இருக்கு. அந்த பகவான் மனசு வச்சாதான் உண்டு. சி செக்ஷன்ல எல்லாருக்குமே கொடுக்குற டேட்ல நடக்கிறதும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கருவுல இருக்கிற குழந்தை அழகா, அதாவது ஒரு கனி பூவா பூத்து காய் காய்த்து பழுத்து தானா கீழே விழுகுது பாருங்க, அந்த பக்குவம் தான் கருவுல இருக்கிற குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த குழந்தை அதே மாதிரி ஒரு சுகப்பிரசவம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கும். தாய்க்கும் சேய்க்கும் ரொம்ப சேஃபாவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதுக்கான ஒரு பாடல் வரிகள் தான் இது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. ஏன்னா இது ஒரு பெண்ணுக்கு மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரசவம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கான ஒரு மறு ஜென்மம். ஒரு தாய்மை அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு முழுத்தன்மை, பெண்ணோட முழுத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதனால இந்த பெண்கள் இப்ப எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸோட எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலையும் அந்த ஸ்ட்ரெஸ் லெவலும் அவங்களுக்கு குழந்தைய அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா இப்பெல்லாம் எல்லாருமே பணியில இருக்கிற பெண்கள், வேலைக்கு போற பெண்கள் அப்படி இருக்கிறாங்க போது அவங்க டெலிவரி டேட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் கூட வேலை செய்யற பெண்களை நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறவங்களாம் கண்டிப்பா ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த 2 பாடல்களை ஒரு யூடியூப்ல காதுல கேட்டாலும் நல்லதுதான், அல்லது படிச்சாலும் சுகப்பிரசவமான நம்மளுடைய ஒரு தலைமுறைக்காக, ஒரு நல்ல குழந்தை பிறப்பதற்காக, ஒரு தலைமுறைக்காக நம்ம ஒரு 30 நிமிஷம் ஒதுக்கி இந்த பாடலை கேட்க செய்யலாம், இல்லைன்னா படிக்கலாம். பாடல்: கருவடைந்து 10 திங்கள் வயிற்றிருந்து முற்றிப்ப நின்று கடையில் தித்துக்கு குழந்தை வடிவாகி கழுவியங்கே இரத்த முளையடைந்து விக்கக்கி தந்து கதறியங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டிச்ச தங்கை இடுகுதம்பை பொச்சுட்டி தண்டை அவையணைந்து முற்றங்கிலர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை உணர்ந்து பிணியுழைன்று சுற்றி திரிந்த தமையுமுன்கு வைச்சித்தம் என்று பெறுவானோ. இது பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது திருப்புகளோட உங்களுக்கு 9வது பாடல். 10 மாதங்கள் தாயோட வயிற்றுல இருந்து கருமுற்றி பக்குவம் அடைந்து பூமியில் பிறந்து குழந்தையின் வடிவத்துல தோன்றி குழந்தையை கழுவி எடுத்து அந்த தாய்ப்பால் ஊட்டிவித்து தரையில போட்டு அழுது, அந்த குழந்தை அழுத உள்ளங்கையை கொட்டி தவழ்ந்து நடை பழக்கி அந்த குழந்தைக்கு அரைஞான் கயிறு என்று சொல்லக்கூடிய அருணா அப்படின்னு சொல்லக்கூடிய அரைஞான் கயிற்றை, இது ஆக்சுவலா அருணா கயிறு கிடையாது, அரைஞான் கயிறு தான். ஏன்னா நம்மளுடைய உடலை பாதி பாகமா பிரிக்கக்கூடிய நூல் அது அரைஞான் கயிறு அப்படிங்கிறது. காலில் சலங்கை, காலில் கொலுசு, தட்டை, சலங்கை அவங்கவுங்க முறைப்படி எல்லாம் போட்டு அழகு பார்த்து காதில் இட்ட அணியும். அந்த குழந்தைக்கு ஒரு முடி எடுத்து காது குத்தி பொன் கொலுசு, தண்டை இதெல்லாம் போட்டு முதிர்ந்து வளர்ந்து வயதேறி அருமையான பெண்களின் நட்பை பூண்டு நோய்வாய்ப்பட்டு அலைந்து திரைந்து மோதும். இனிமேல் உனக்கு அருள் கடாட்சம் எப்பொழுதும் பெறுவானே. அதாவது இந்த பாடலோட வரிகள் அப்படின்பது ஒரு குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த குழந்தை பூமியை தொட்டு அது வளர்ந்து அது
அத்தனையும் எனக்கு கொடுப்பாயாக, என் குழந்தையின் மூலம் எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு பொருள் இது. அதனால இது ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி பெண்கள் கவனிக்கலாம். 2வது பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்புகழோட 10வது பாடல் வரிகள். இரவி இந்திரன் வெற்றிக்கு ரங்கி ரசைரென்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் எனக்கென்கதேன் என்றும் நெடுநூலான் எரியதென்றும் ருற்றச்சிறந்த அனுமனை என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதம்ப கடைக்கர்த்தர் என்றும் அசுதர் தங்கி இல்லை கட்டை வென்ற அரிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் முருகானே அயனன் கிணைந்து உலகம் படைத்து பார்த்து அருள் பரங்கி குறித்த சிறந்த பெருமாளே அப்படிங்கிறது ஒரு பாடல். அதாவது திருப்புகழ்ல 10வது பாடல். அதாவது சூரியன் இந்திரன் வெற்றி அரசர்களாகவும், அதாவது சூரியன் இந்திரன் வெற்றி வானர அரசர்களாகவும், சூரியன் சுக்கிரனும் வாலியும், சுக்ரீவன் வாலி வந்து 2 பேரும் வானர அரசர்களாகவும், ஒப்பில்லா திருமால் வயிற்றில் பிறந்த பிரம்மார் இன தலைவர் ஜாம்பவானாகவும், நீல நிற அங்கியின் கூறாகவும், உந்தி அம்சம் ஹனுமன் என்றும் ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் வந்து இந்த பூமியில் சேர்ந்திட தன் படைக்கு தலைவர் என தேர்ந்து அசுரர்களின் சுற்றமெங்கும் கூட்டத்தை வெற்றி கொண்ட ஸ்ரீராமன் புகழும் குணம் வாய்ந்த மருமகனே பிரம்மாவையும் தண்டித்து கோபித்து உலகத்தையும் படைத்து அன்பும் அருள்பாலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இந்த பூமியில வந்து ராம அவதாரம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு அவதாரம். ராமாவதாரத்தின் மருமகனே, ராமனின் மருமகனே. அப்ப இங்க மகாவிஷ்ணுவோட மருமகனா சொல்லப்படுறது வந்து ஸ்ரீ முருகப்பெருமான். நம்ம முருகப்பெருமான், அதுவும் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றத்தில் வீட்டிருக்கும் முருகப்பெருமானே எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை, இந்த மாதிரி உலக புகழ் போற்றும் ஒரு குழந்தையை எனக்கு அது தருவாயாக, அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி ஒரு பாடல் இது. அதனால இந்த பாடல்களை புஸ்தகம் வாங்கிக்கோங்க. நான் சொல்றது புரியலன்னா கூட 9-10 பாடல்கள் யூடியூப்லயும் இருக்கு. இதை எடுத்து பாராயணம் செய்ய செய்ய குழந்தைகள் வந்து ஒரு நார்மல் பர்த் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. கிருத்திகா.